என் தம்பிய பரீட்சை எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அத பேசி சரி பண்ணலான்னா முகம் கொடுக்காம கூட போறாரு. உங்ககிட்ட மட்டும் இல்ல, அவர் எல்லாருக்கிட்டே அப்படிதான். காலேஜ் ஸ்டூடெண்ட் ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்தானுங்க, அவனுங்களை போட்டு காய்ச்சி எடுத்துருவாரு. அவங்க பெத்தவங்களையும் கூப்பிட்டு திட்டுவாரு. ஏதோ உங்களுக்கு திட்டு விழாம போச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்குங்க. எங்க என்னங்க இப்படி சொல்றாரு? அப்ப நம்ம சத்யா பரீட்சை எழுத முடியாதா? அண்ணா நீங்க தான் அவர்கிட்ட பேசி பாருங்களேன். நான் ஒரு ஆள் என்கிட்ட வந்து நீ ரெக்கமெண்டேஷன் கேட்கற பாத்தியா? காலையில ஒரு ஃபைல் கொடுக்கும்போது தெரியாம வேற ஒரு ஃபைலை மாத்தி வச்சுட்டேன். மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிட்டாரு. நான் எதுவும் சொல்ல முடியாதுப்பா. நான் எங்களையும் பார்க்க மாட்டாரு. இப்போ நாங்கள் என்னதான் பண்றது? நீ போய் பேசியிருந்தாலும் ஒன்னும் நடந்திருக்க போறதில்ல. நீ கெஞ்சி கதறினாலும் அவர் ஒரு தடவை எடுத்த முடிவை மாத்திக்க மாட்டாரு. ஒரு மனுஷன் அப்படி இறக்கமே இல்லாமலாம் இருப்பாரு. முன்னாடி எல்லாம் நல்லா இருந்தவர் தான்ப்பா. நல்லா தன்மையா எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசுவாரு. நடுவுல தான் அப்படி ஆயிட்டாரு. ஏன்னா எல்லாம் விரக்தி தான். அவருக்கு ஒரே பொண்ணு, ஆசையா வளர்த்தாரு. பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சாரு. வசதியான வீட்டுல கல்யாணமும் பண்ணி வச்சாரு. ஆனா போதாத காலம் அந்த பொண்ணை கட்டிக்கிட்டவன் போதைக்கு அடிமையானவன் போல, சரியான குடிகாரன். இது குடிக்கிறது சாதாரணமான விஷயம் தானே. அவன் குடிக்காத நேரமே இருக்காதான்ப்பா. எப்பவுமே போதையில் தான் இருப்பானா. பொண்டாட்டிய போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்துவானா. கல்யாணம் ஆன 3 மாசத்துல அந்த பொண்ணு திரும்பவும் பிரின்சிபல் வீட்டுக்கே வந்துருச்சு. அந்த கவலையில தான் இப்படி ஆயிட்டாரு. மத்தபடி ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா. நல்லா பேசுவாரு, நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாரு. அவர் பொண்ணு குடிகாரனுக்கு வாக்கப்பட்டு வாழாம வீட்டுல உட்காந்துருக்கு. எந்த அப்பனுக்கா இருந்தாலும் கவலை இருக்கும்ல. அந்த கவலையில தான் எப்பவும் கோவப்படுற ஆளா மாறிட்டாரு. நானே இது நாங்க ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணலான்னு வந்தோம். நீங்க என்னன்னா அதோட பெரிய சோகதையை சொல்லிட்டு இருக்கீங்க. பாவங்க, ஒரு அப்பாவா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஏன் தான் நல்ல மனுஷங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்குதோ? எல்லாமே இந்த குடியாலதான். நீ வேற இருமினா உடனே வண்டி ஏன் பக்கம் திருப்பிட்டு இருக்காத. அந்த பிரின்சிபலை வெளில பார்க்கணும். எங்க பார்க்கணும்? அவர் எங்கேயும் பார்க்க முடியாதுப்பா. காலேஜ் விட்டா வீடு, வீட்டை விட்டா காலேஜ். மற்றபடி யாரு வீட்டுக்கும் போக மாட்டாரு. ஃபங்க்ஷனு, பொது இடம்னு அவர் எங்கேயுமே போக மாட்டாரு. காலையில அவர் பொண்ணு கார்ல உணர்ந்து விட்டு போவாங்க. சாயங்காலம் நடந்தே வீட்டுக்கு போயிடுவாரு. நடந்தே போவாரா? ஆமாமா. பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர்ல அவர் வீடு இருக்கு. சாயங்காலம் வாக்கிங் போற மாதிரி நடந்தே போயிடுவாரு. அப்போ இங்க இருந்து வீடு வரைக்கும் அவர் நடந்தே தான் போவாரு? ஆமாப்பா.